நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒரு பெண்ணின் வாழ்க்கையில கணவனாக வர்றவர் ஏன் அந்த ஒருத்தரே? இந்த உலகத்திலேயே கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கும்போது, ஏன் அந்த ஆன்மா தான் அவளுடைய வாழ்க்கையோட இணைக்கப்படுகிறது? அது வெறும் காதலா? விதியா? இல்ல பல பிறவிகளா கடந்து வந்த கர்ம பந்தமா? இன்னொரு கேள்வி. சில கணவன் மனைவிகள் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்க. ஆனா சிலருடைய வாழ்க்கை முழுக்க சண்டை, கண்ணீர், வேதனை. இதுக்கு காரணம் என்ன? இந்த கேள்விக்கான பதில ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே ஒரு மகரிஷி சொல்லியிருக்காரு. அந்த பதில் கேட்கும்போது கணவன் மனைவி உறவை பற்றிய நம்ம பார்வையே மாறிடும். அதனால இந்த கதையை கடைசி வரைக்கும் தவறாம கேளுங்க. அன்று இரவு மிதிலை அரச மாளிகை முழுக்க அமைதியா இருந்துச்சு. இரவு ஆழமா இறங்கிக் கொண்டே இருந்தது. நில ஒளி அரண்மனை முற்றம் முழுக்க வெள்ளி போர்வை போர்த்தின மாதிரி பரவி இருந்துச்சு. அந்த நேரத்துல மிதிலையின் அரசரான ஜனக மன்னர் தனியா அமர்ந்து ஆழ்ந்த யோசனையில இருந்தாரு. அவரோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கேள்விக்கு எவ்வளவு யோசிச்சாலும் பதில் கிடைக்கல. வாழ்க்கையில நிறைய தம்பதிகளை அவர் பார்த்திருந்தாரு. சிலர் ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரையே கொடுக்க தயாரா இருந்தாங்க. அவங்களோட அன்பை பார்த்தாலே மனசு நெகிழும். ஆனா அதே உலகத்துல சில தம்பதிகள் ஒரே வீட்டுல இருந்தும் அந்நியர்களா மாதிரி வாழ்ந்தாங்க. பேசினா சண்டை, பார்த்தா கோபம், வாழ்க்கை முழுக்க கண்ணீர். இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒரே மாதிரி மனிதர்களா இருந்தாலும் உறவுகள் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்குது? இந்த வித்தியாசத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? இந்த கேள்விதான் ஜனக மன்னரை அந்த இரவு முழுக்க தூங்க விடல. மறுநாள் காலையில அரசவை கூடினது. அந்த நாளும் வழக்கம் போல மகரிஷி அஷ்டாவக்ரர் அரசவைக்கு வந்தாரு. அவரை பார்த்ததும் ஜனக மன்னர் உடனே எழுந்து சென்று பணிவோடு அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கினாரு. அஷ்டாவக்ரர் அன்போடு அவரை ஆசிர்வதிச்சாரு. ஆனா ஜனகரின் முகத்தை பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள ஏதோ பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சிச்சு. அஷ்டாவக்ரர் மெதுவா சிரிச்சுக்கிட்டே, ராஜனா, உங்க மனசு இன்று ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி தெரிகிறது. என்ன யோசனை, என்ன கேள்வின்னு கேட்டாரு. ஜனக மன்னர் மிகவும் பணிவோட, குருதேவா, நேற்று இரவு முழுக்க என் மனசை விட்டு போகாத ஒரு கேள்வி என்ன ரொம்பவே கலங்க வச்சிருக்கு. இந்த உலகத்துல ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் கணவனாக வர்றவர் ஏன் அந்த மனிதரே? அந்த உறவு எப்படி முடிவாகுது? அது வெறும் விதியா, இல்ல அதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய ரகசியம் ஏதாவது இருக்கா? இந்த கேள்விக்கான உண்மையான பதில உங்களால மட்டும்தான் சொல்ல முடியும்னு கேட்டாரு. அந்த கேள்வியை கேட்டதும் அரசவை முழுக்க அமைதியாகிடுச்சு. அங்கிருந்த எல்லாரும் அஷ்டாவக்ரை பார்த்தாங்க. ஏன்னா இந்த கேள்வி ஜனக மன்னருக்கு மட்டும் இல்ல, உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மனசுக்குள்ள எப்போதாவது எழுந்திருக்கும் கேள்விதான். அஷ்டாவக்ரர் உடனே பதில் சொல்லல. சில நொடிகள் கண்களை மூடி அமைதியா இருந்தாரு. அவர் முகத்துல இருந்த அந்த ஆழமான அமைதி அவர் சொல்ல போகும் பதில் சாதாரணமானதல்லன்னு எல்லாருக்கும் உணர்த்துச்சு. பிறகு மெதுவா கண்களை திறந்து ஜனக மன்னரை பார்த்தாரு. அவர் சொல்ல போகும் வார்த்தைகள் உறவுகளோட உண்மையான ரகசியத்தை மட்டும் அல்ல, பல பிறவிகளின் மறைந்திருக்கும் மர்மங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறது. அஷ்டாவக்ரர் ஜனக மன்னரை ஆழமா பார்த்துக்கிட்டே, ராஜனா, இந்த உலகம் நம்ம கண்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி எண்ணிலடங்காத ரகசியங்கள் இருக்கு. அதுல பெரிய ரகசியம் என்னன்னா, எந்த ஆன்மாவும் காரணம் இல்லாம இன்னொரு ஆன்மாவை சந்திக்காது. குறிப்பா கணவன் மனைவி உறவு இந்த ஒரு பிறவியில மட்டும் உருவானது கிடையாது. அதுக்கு பின்னாடி பல பிறவிகளோட கர்மங்களும் செயல்களும் முடிக்கப்படாத பந்தங்களும் இருக்குதுன்னு சொன்னாரு. அந்த பதிலை கேட்ட ஜனக மன்னர் இன்னும் ஆச்சரியப்பட்டாரு. குருதேவா, அப்படின்னா ஒரு பெண்ணின் வாழ்க்கையில கணவனா வர்ற ஆண் அவளுக்கு இந்த பிரிவுல தான் முதல் முறையா அறிமுகம் ஆகிறவரே இல்லையான்னு கேட்டாரு. அஷ்டாவக்ரர் மெதுவா தலையசைத்தாரு. இல்ல ராஜனா, பல நேரங்கள்ல அந்த ஆன்மாக்கள் ஏற்கனவே சந்திச்சிருக்கும். ஒருவேளை நண்பர்களா இருந்திருக்கலாம், சில சமயம் அண்ணன் தங்கையா இருந்திருக்கலாம், சில சமயம் தாய் மகனா இருந்திருக்கலாம், இன்னும் சில சமயம் எதிரிகளாக கூட இருந்திருக்கலாம். ஆனா எந்த வடிவத்துல இருந்தாலும் அவர்களுக்குள்ள முடிக்கப்படாத ஒரு கர்ம பந்தம் இருந்தா அந்த ஆன்மாக்கள் மறுபடியும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இயற்கையே உருவாக்கும். ஜனகர் ஆச்சரியத்தோட, அப்படியா? அப்படின்னா நாம யாரை சந்திக்கிறோமோ, யார வாழ்க்கை துணையா பெறுறோமோ அது எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதான்னு கேட்டாரு.
அஷ்டாவக்ரர் சிரிச்சுக்கிட்டே, கர்மம் பாதையை உருவாக்கும் ராஜனா. ஆனா அந்த பாதையில எப்படி நடக்கணும் என்பதுதான் மனிதனோட சுதந்திரம். ஒரு நதி கடல்ல நோக்கி ஓடுறது விதி. ஆனா அதன் வழியில அது எத்தனை வளைவுகளை கடக்குது, எவ்வளவு அமைதியா ஓடுது, இல்ல வேகமா பாயுது என்பதெல்லாம் சூழ்நிலையால மாறும். அதே மாதிரி வாழ்க்கையும்னு சொன்னாரு. அவர் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு மீண்டும் பேச ஆரம்பிச்சாரு. நினைச்சு பாருங்க ராஜனா, 2 ஆன்மாக்கள் ஒரு பிறவியில ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய உதவி பண்ணியிருக்கலாம். தன்னலம் இல்லாம அன்பு கொடுத்துருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அந்த உறவு முழுமையடையாம முடிஞ்சிருக்கும். அந்த அன்பு வீணா போகாது. கர்மம் அந்த ஆன்மாக்களை மீண்டும் ஒன்று சேர்க்கும். இந்த பிறவியில அவர்கள் கணவன் மனைவியா சந்திக்கலாம். அந்த முடிக்கப்படாத அன்பு முழுமையடையணும் என்பதற்காக. ஜனகரின் கண்கள்ல ஆச்சரியம் இன்னும் அதிகமாச்சு. குருதேவா, அதனால தான் சில தம்பதிகள் முதல் நாள் பார்த்த உடனேயே பல வருடங்களா பழகின மாதிரி நெருக்கமா உணர்றாங்களான்னு கேட்டாரு. அஷ்டாவக்ரர் புன்னகைச்சாரு. ஆமாம் ராஜனா, அதுக்கு காரணம் உடல் கிடையாது, ஆன்மாவோட பழக்கம். உடல் புதுசா இருக்கலாம், ஆனா ஆன்மாவுக்கு அந்த சந்திப்பு புதுசு இல்லை. அதனால சில பார்த்த உடனே மனசு காரணமே இல்லாம இருக்கப்படும். சிலரை பார்த்த உடனே விளக்கம் சொல்ல முடியாத வெறுப்பும் வரும். இதெல்லாம் இந்த ஒரு பிறவிகளோட கதை மட்டும் இல்லை, பல பிறவிகளோட நினைவுகள் ஆழமா மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும் சுவடுகள். அரசவை முழுக்க அமைதியா இருந்துச்சு. அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் அஷ்டாவக்ரர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் ஆழமா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜனக மன்னரின் மனசுல இன்னொரு பெரிய சந்தேகம் எழுந்துச்சு. அந்த கேள்விதான் இந்த உரையாடலை இன்னும் ஆழமான ஒரு உண்மைக்குள்ள கொண்டு போக போகுது. ஜனக மன்னர் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. அஷ்டாவக்ரர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவரோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்தது. ஆனா இன்னும் ஒரு கேள்வி மட்டும் அவரை விடவே இல்லை. அவர் மெதுவா தலை நிமிர்ந்து, குருதேவா, நீங்க சொன்னதை கேட்கும்போது ஒரு விஷயம் ஏன் மனசுக்குள்ள தோணுது. சில கணவர்கள் தங்கள் மனைவிய உயிரை விட அதிகமா நேசிக்கிறாங்க. ஆனா சிலர் மனைவிய தினமும் வேதனைப்படுத்துறாங்க, அவளை அள வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட உறவுகளும் முந்தைய பிறவியோட கர்மத்தால தான் உருவாகுதான்னு கேட்டாரு. அந்த கேள்வியை கேட்டதும் அரசவை முழுக்க மீண்டும் அதிகமாயிடுச்சு. எல்லாரோட பார்வையும் அஷ்டாவக்ரர் மேல தான் இருந்தது. அவர் சில நொடிகள் கண்களை மூடி அமைதியா இருந்தாரு. பிறகு மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. ராஜனா, இந்த கேள்விக்கான பதில சரியா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை பற்றிய உங்க பார்வையே மாறிடும். ஆமா, சில நேரங்கள்ல துன்பம் தர்ற மனிதர்களும் நம்ம வாழ்க்கையில காரணம் இல்லாம வர்றதில்ல. அவர்களும் கர்மத்தோட ஒரு பகுதி தான். ஜனகர் கவனமா கேட்டு கொண்டிருந்தார். அஷ்டாவக்ரர் தொடர்ந்தாரு. ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு எப்போதும் இனிமையான பாடங்களை தான் சொல்லுவாரா? இல்ல. சில நேரங்கள்ல கண்டிப்பாரு, சில நேரங்கள்ல தவறுகளை சுட்டி காட்டுவாரு, சில நேரங்கள்ல கடினமான தேர்வுகளையும் வைப்பாரு. அந்த நேரத்துல மாணவனுக்கு அது வேதனையா இருக்கும். ஆனா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த கண்டிப்பு தான் அவனை உயர்த்தியதுன்னு புரியும். அவரு கொஞ்சம் இடைவெளி விட்டாரு. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். எல்லாரும் நம்மை சிரிக்க வைக்கத்தான் வரமாட்டாங்க. சிலர் நம்மை அள வைப்பாங்க, சிலர் ஏமாற்றுவாங்க, சிலர் காயப்படுத்துவாங்க. ஆனா அந்த அனுபவங்கள் மூலமா ஆன்மா பொறுமையை கற்றுக்கொள்ளும், மன்னிக்க கற்றுக்கொள்ளும், பற்றை விட கற்றுக்கொள்ளும். சில நேரங்கள்ல தன்னுடைய உண்மையான பலத்தை கூட கண்டுபிடிக்கும். ஜனக மன்னர் ஆச்சரியமா, அப்படின்னா நமக்கு துன்பம் கொடுக்கறவங்க கூட நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசிரியரா வர்றாங்களான்னு கேட்டாரு. அஷ்டாவக்ரர் புன்னகைச்சாரு. ஆமாம் ராஜனா, உலகத்துல ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் வர்றாங்க. சிலர் அன்பு கொடுத்து கற்றுக் கொடுப்பாங்க, சிலர் வேதனை கொடுத்து கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா 2 வழியிலையும் ஆன்மா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு அவர் ஒரு அழகான உதாரணத்தை சொன்னாரு. நினைச்சு பாருங்க, 2 ஆன்மாக்கள் ஒரு பிறவியில சந்திக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பெரிய அநியாயம் பண்றாங்க. அந்த பாவத்துக்கு உடனே தண்டனை கிடைக்கலனாலும் கர்மம் அதை மறந்துடாது. காலம் எவ்வளவு கடந்தாலும் அந்த கணக்கு இருக்கும். அடுத்த பிறவியில அதே 2 ஆன்மாக்களும் மீண்டும் சந்திக்கும். இந்த முறை சமநிலை உருவாகணும் என்பதற்காக வாழ்க்கை அவர்களை ஒன்று சேர்க்கும். ஜனகர் உடனே கேட்டாரு, அப்படின்னா கணவன் மனைவி உறவு முழுக்க முழுக்க கர்ம கணக்கை சரி செய்யத்தானா உருவாகுது? அஷ்டாவக்ரர் மெதுவா சிரிச்சாரு. இல்ல ராஜனா, அது மட்டும் இல்ல. கர்மம் ஒரு காரணம், ஆனா அதை விட பெரிய நோக்கம் ஆன்மாவை உயர்த்துறது. சில உறவுகள் பழைய கடனை அடைக்க வருது,
சில உறவுகள் உண்மையான அன்பு என்னன்னு கற்றுக் கொடுக்க வருது. இன்னும் சில உறவுகள் மனிதனை கடவுளை நோக்கி திருப்ப வருது. அதனால எந்த உறவையும் மேலோட்டமா பார்த்து முடிவு பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு உறவுக்கும் பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய காரணம் ஒளிஞ்சிருக்கு. அந்த வார்த்தைகள் அரசவையில் இருந்த ஒவ்வொருத்தருடைய மனசையும் தொட்டுச்சு. ஆனா ஜனக மன்னரின் மனசுல இன்னும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எல்லாமே கர்மம்னா மனிதனோட சுதந்திரம் எங்க? இந்த கேள்விக்கான அஷ்டாவக்கரின் பதில் தான் இந்த உரையாடலோட மிகப்பெரிய திருப்பமா மாறப்போகுது. ஜனக மன்னரின் மனசுல எழுந்த அந்த கேள்வி அரசவையில இருந்த பல பேரோட மனசுலயும் இருந்துச்சு. எல்லாமே கர்மம்னா மனிதனோட சுதந்திரம் எங்கேன்னு ஜனகர் மீண்டும் கேட்டாரு. நம்ம வாழ்க்கை முழுக்க ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தா நாம எதற்காக முயற்சி செய்யணும்? நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதுதான் நடக்க போகுதுன்னா மனிதனோட பொறுப்பு என்ன? அஷ்டாவக்ரர் அமைதியா சிரிச்சாரு. ராஜனா, இதுதான் பலருக்கும் புரியாத மிகப்பெரிய விஷயம். கர்மம் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஆனா அந்த சூழ்நிலைக்கு எப்படி பதில் கொடுக்கணும் என்பதை கர்மம் முடிவு பண்ணாது. அந்த முடிவு முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. ஜனகர் ஆழமா கேட்டுக்கொண்டிருந்தாரு. அஷ்டாவக்ரர் ஒரு உதாரணத்தை சொன்னாரு. ஒரே மாதிரி மழை ரெண்டு நிலத்துல பெய்யுது. ஒரு விவசாயி அந்த தண்ணீரை பயன்படுத்தி அழகான பயிரை வளர்க்குறாரு. இன்னொருத்தர் அதே தண்ணீரை வீணாக்குறாரு. மழை ரெண்டு பேருக்கும் ஒன்றுதான். ஆனா அதை பயன்படுத்துற விதம் தான் அவர்களோட எதிர்காலத்தை மாற்றுது. அவர் மீண்டும் சொன்னாரு, அதே மாதிரி வாழ்க்கையும் கணவனா யார் வரணும், மனைவியா யார் வரணும், எந்த குடும்பத்துல பிறக்கணும், என்ன மாதிரியான அனுபவங்கள் வரணும், இதெல்லாம் கடந்த கால கர்மத்தோட விளைவாக இருக்கலாம். ஆனா அந்த அனுபவத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க, எப்படி மாறுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, அதுதான் இந்த பிறவியில நீங்க புதுசா உருவாக்குற கர்மம். ஜனகர் மெதுவா தலையசைத்தாரு. அஷ்டாவக்ரர் தொடர்ந்தாரு. உதாரணத்துக்கு, ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாரு. அது கடந்த கால கர்மத்தால வந்த சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா நீங்களும் கோபம், வெறுப்பு, பழி வாங்குற எண்ணத்தோட நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்களே இன்னொரு புதிய கர்மத்தை உருவாக்குறீங்க. அதே நேரம் அமைதியா யோசிச்சு அந்த அனுபவத்துல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு முன்னேறிட்டீங்கன்னா பழைய கர்மத்தோட சங்கிலிய அங்கேயே உடைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஜனகரின் முகத்துல ஒரு புதிய தெளிவு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா குருதேவா, கடந்த காலம் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். ஆனா அதை எப்படி முடிக்கணும்னு தீர்மானிக்கிற சக்தி நம்ம கிட்ட தான் இருக்குதான்னு கேட்டாரு. அஷ்டாவக்ரின் முகத்துல பெரிய புன்னகை மலர்ந்துச்சு. ஆமாம் ராஜனா, நீ உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ட. இதுதான் மனிதனுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம். கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனா இப்போ இந்த நொடியில நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை மாற்றும். அதனால கர்மத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு சரியான செயலை செய்யணும். அந்த பதில் ஜனக மன்னரின் மனசுக்குள்ள இருந்த பெரிய குழப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீக்க ஆரம்பிச்சது. ஆனா அவர் மனசுல இன்னும் ஒரு ஆழமான கேள்வி இருந்துச்சு. குருதேவா, ஒரு பெண்ணின் வாழ்க்கையில வர்ற கணவன் கடந்த பிறவியில அவளோட நண்பனா, எதிரியா, உறவினரா இருந்திருக்கலாம் என்று சொன்னீங்க. ஆனா இறுதியில அந்த ஆன்மா ஏன் கணவனாகவே வரணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற கடவுளோட உண்மையான நோக்கம் என்ன? அந்த கேள்வியை கேட்டதும் அஷ்டாவக்ரர் சில நொடிகள் மௌனமா இருந்தாரு. அந்த மௌனமே இப்போ அவர் சொல்ல போகும் உண்மை இதுவரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களையும் விட ஆழமானதா இருக்க போகுதுன்னு உணர்த்துச்சு. அஷ்டாவக்ரர் சில நொடிகள் அமைதியா இருந்தாரு. பிறகு ஜனக மன்னரை நேரா பார்த்து, ராஜனா, இப்போ நீ கேட்ட கேள்விதான் இந்த முழு உரையாடலோட மிகப்பெரிய ரகசியம். கவனமா கேளு. உண்மையிலேயே யாரும் யாருக்கும் நிரந்தரமான கணவனும் இல்லை, யாருக்கும் யாருக்கும் நிரந்தரமான மனைவியும் இல்லைன்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் ஜனக மன்னர் அதிர்ச்சி அடைஞ்சாரு. குருதேவா, என்ன சொல்றீங்க? இந்த உலகம் முழுக்க கணவன், மனைவி, குடும்பம், பிள்ளைகள் என்ற உறவுகளால தானே இயங்குதுன்னு கேட்டாரு. அஷ்டாவக்ரர் மெதுவா சிரிச்சாரு. ராஜனா, அது உடலோட பார்வை. ஆன்மாவோட பார்வை வேற. உடல் பிறக்குது, வளருது, ஒரு நாள் அழிஞ்சு போயிடுது. ஆனா ஆன்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதனால ஆன்மாவுக்கு கணவன், மனைவி, தாய், தந்தை என்ற அடையாளங்களும் நிரந்தரம் அல்ல. இந்த ஒரு பிறவிக்காக மட்டுமே அந்த உறவுகள் உருவாகுது.
அவர் தொடர்ந்து சொன்னாரு. ஒரு நாடக மேடையில் ஒரே நடிகர் ஒரே கதையில ராஜாவா நடிப்பாரு, இன்னொரு கதையில பிச்சைக்காரனா நடிப்பாரு, வேறொரு கதையில தந்தையா நடிப்பாரு. கதாபாத்திரம் மாறுது, ஆனா நடிகர் மாற மாட்டாரு. அதே மாதிரிதான் ஆன்மாவும். ஒரு பிறவியில கணவனா வரலாம், இன்னொரு பிறவியில நண்பனா வரலாம், வேறொரு பிறவியில எதிரியா கூட வரலாம். மாறுறது உறவு மட்டும்தான், ஆன்மா மாறாது. ஜனக மன்னரின் கண்கள்ல ஒரு புதிய ஒளி தெரிஞ்சிச்சு. அப்படின்னா குருதேவா, ஒரு பெண்ணின் வாழ்க்கையில வர்ற கணவனும் ஒரு ஆணின் வாழ்க்கையில வர மனைவியும் அவர்களோட ஆன்மீக வளர்ச்சிக்காக கடவுள் ஏற்படுத்துற ஒரு பயணம் தானான்னு கேட்டாரு. அஷ்டாவக்கர் மகிழ்ச்சியோட தலையசைத்தாரு. ஆமாம் ராஜனா, இதுதான் உண்மை. ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னோட கர்மத்தை நிறைவேற்றவும், தன்னோட குறைகளை சரி செய்யவும், அன்பை கற்றுக்கொள்ளவும், தியாகத்தை புரிஞ்சு கொள்ளவும், இறுதியில கடவுளை நோக்கி நகரவும் இந்த உறவுகள் உருவாகுது. அதனால எந்த உறவையும் வெறும் உலக வாழ்க்கையா மட்டும் பார்க்காதே. ஒவ்வொரு உறவுக்கும் பின்னாடி இறைவனோட ஒரு நோக்கம் இருக்கு. ஜனக மன்னர் இரு கைகளையும் கூப்பி, குருதேவா, இப்போதான் எனக்கு புரியுது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில யார் கணவனா வரணும் என்பதை மனிதர்கள் முடிவு பண்றது இல்லை. அதுக்கு பின்னாடி கர்மமும் இருக்கு, இறைவனோட அருளும் இருக்கு. ஆனா அந்த உறவை அன்போட, பொறுப்போட, தர்மத்தோட வாழணுமா இல்லையா என்பதை மட்டும் மனிதனோட இப்போதைய செயல் தான் தீர்மானிக்குதுன்னு சொன்னாரு. அஷ்டாவக்கர் சந்தோஷமா சிரிச்சாரு. ராஜனா, நீ உண்மைய புரிஞ்சுக்கிட்ட. வாழ்க்கையில உறவுகளை சொந்தோன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டா துன்பம் வரும். அதே உறவுகளை இறைவன் கொடுத்த ஒரு புனிதமான பொறுப்புன்னு நினைச்சு வாழ்ந்தா மனசுல அமைதி வரும். ஒவ்வொரு மனிதரையும் ஆன்மாவா பார்க்க ஆரம்பிச்சா வெறுப்புக்கு இடமே இருக்காது, அன்பு மட்டும் இருக்கும். அந்த வார்த்தைகள் முடிஞ்சதும் அரசவை முழுக்க ஆழமான அமைதி நிலவுச்சு. ஜனக மன்னர் எழுந்து அஷ்டாவக்கரின் பாதங்களில் விழுந்து வணங்கினாரு. அந்த நாளில் அவர் ஒரு கேள்விக்கான பதிலை மட்டும் பெறல, வாழ்க்கையை பார்க்குற பார்வையையே மாற்றிக்கிட்டாரு. நண்பர்களே, இந்த தெய்வீக உரையாடல் நமக்கு சொல்ற மிகப்பெரிய உண்மை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வர்ற எந்த உறவும் தற்செயலானது கிடையாது. சில உறவுகள் நம்ம சிரிக்க வைக்க வரும், சில உறவுகள் அழ வைக்க வரும், சில உறவுகள் பாடம் கற்றுக் கொடுக்க வரும். ஆனா எல்லா உறவுகளோட இறுதி நோக்கமும் நம்ம ஆன்மாவை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறது தான். அதனால உறவுகளை வெறும் உலக பந்தமா மட்டும் பார்க்காம இறைவன் கொடுத்த ஆன்மீக பயணமா பார்த்தா வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு நம்மளே பதில் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க குடும்பத்தினர் நண்பர்களோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இன்னும் இதே போன்ற ஆன்மீக கதைகளையும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஞானங்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான தெய்வீக கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக்